அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 425, 426 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம பறவை பயங்கரமாக ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போது இந்த லேடி என்ன யோசிக்கிறாங்க, இந்த பறவையால் லின்ஃபங்கை காண்டாக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ கூட இது சேவ் பண்ணுன்ற எண்ணம் இவங்களுக்கு இல்லை. நம்ம பறவை என்ன சொல்லுது, டேய் நான் தான் வந்துட்டேன்ல, எங்கள் பெண்கள் எல்லாரையும் விடுதலை பண்ணுங்கடா அப்படிங்குது. அவன் விடுதலை பண்ணுறதுக்காகவா எல்லாரையும் பிடிச்சி வச்சான்? இவன் வந்த உடனே அட்டாக் தான், எல்லாரும் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்து சுத்து போட. ஆனால் நம்ம பறவை முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போது கீழே இருந்தவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கானா, இந்த ஒரு லேடியை பார்த்துட்டு கேட்குறான், என்னம்மா வெட்டிங் அட்டன் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறான். அவங்க பார்க்குறாங்க, ஏண்டா உன் வெட்டிங் அட்டன் பண்ணுற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அந்த கிழமை வந்து பிளாக் பண்ணிட்டு இப்போ அவர் அடிக்கிறாராமா. ஆனால் அந்த லேடி கிட்ட இருக்கிறதே ஒரு பயங்கரமான ட்ரெஷர், அது எம்பரர் லெவலில் இருக்கக்கூடிய ட்ரூ ஃபயர் விங்ஸாம். இவங்க என்ன கேட்குறாங்க, நீங்களாம் எம்பரர் ட்ரைப் தானே, போய் லேடிஸை பிடிச்சி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு வெக்கமான சூடு சொர்ணெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அவன் என்ன பண்ணுறான், ஃபயரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா சைடில் இருந்தும் ஃபயர் அட்டாக் பண்ணுது. இவங்க டாச் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய ஃபர்னஸ் அதை யூஸ் பண்ணி இவங்களை பிடிச்சிடுறான். இது வந்து இந்த கிளானுடைய கார்டியன் ட்ரெஷராம். இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, வந்துட்டான்டா இன்னொருத்தன் நம்ம ஹீரோக்கு ட்ரெஷரை கொடுக்க வந்துட்டான்டா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹீரோ இல்லைல்ல, வெயிட் பண்ணுங்க, ட்விஸ்ட் இருக்குது. இவங்க எவ்வளோ தாக்குனா கூட அது ஒன்றுமே ஆக மாட்டேது, பயங்கர ஹார்டாக இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படிங்கிறப்போ இந்த லேடி என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே ஒன்று சேர்ந்து தாக்குங்க அப்படின்ன உடனே நம்ம பறவை அந்த இன்னரிட்டன்ஸ் டோக்கன் இருக்குல்ல, அதை வெளியில் எடுத்துச்சு. ஏன்னா அதுக்குள்ளே ட்ரூ ஃபயர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டோக்கனுடைய பவரெல்லாம் பயன்படுத்தி அதில் இருக்க ட்ரூ ஸ்பிரிட்டெல்லாம் வெளியில் வர வச்சு இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. இந்த கிழமை பார்க்குறான், இவங்களை வெளில விட்டுறக்கூடாதான்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே தம் போட்டு அழுத்துறான். உள்ளுக்குள்ளே இருக்க இவங்களுமே பயங்கரமாக ஃபுல் ஃபோர்ஸை போட்டு சண்டை போடுறாங்கப்பா. ஸோ ரெண்டு பக்கமும் தாக்குறதுல அந்த ஃபர்னஸே கவுந்து போது இந்த லேடி வெளியில் வந்துட்டாங்க. வந்தவங்க சும்மா இருப்பாங்களா, இவ்வளோ நேரம் போனால் போதுன்னு விட்டாங்க. இப்போ அந்த ட்ரூ ஃபயரை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. இந்த கிழமை அந்த லேடியோட அட்டாக்கை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனால் இவராலையுமே தடுக்க முடியல. அவங்களும் கண்டினியூஸாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபெதர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒருத்தனை அட்டாக் பண்ணுறாங்கப்பா. அவனமா ஓடிக்கிட்டே இருக்கான், அந்த ஃபெதர்ஸ் விடாமல் அவனை தோர்த்திக்கிட்டே இருக்குது. இது சாதாரண ஃபெதர்ஸ் கிடையாது, அந்த இம்மார்ட்டல் லெவலில் இருக்கக்கூடிய அன்டையிங் பேர்டோடைய ஃபெதர்ஸ் தான். ஸோ எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் ஃபயர் எஸ்கேப்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி பயவுள்ள எஸ்கேப் ஆகி ஓடி போச்சு. நம்ம ஷாவத்தியனும் பார்த்தீங்கன்னா அந்த இன்னரிட்டன்ஸ் டோக்கனை கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலாக சார் என்ன பண்ணுறாரு, அந்த டோக்கன் பவரை வச்சு இந்த லேடிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டார். இப்போ இந்த லேடிஸ் எல்லாம் பார்க்குறாங்க, ஷாவத்தியன் எங்களை காப்பாற்றிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பயங்கரமான அன்பு மழை போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஷாவத்தியன் உடனே, ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் வந்துட்டல, யாரும் அழக்கூடாது, என்னை மீறி உங்கள் மேலே ஒருத்தன் கை வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆக்சுவலாக கீழே இருக்கவன் பார்க்குறான், என்ன தம்பி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா, இனிமேல் தான்டா எல்லாமே ஆரம்பிக்குது அப்படிங்கிறான். என்னடா பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவனோட ஆன்சஸ்டரை வர வைக்கிறாங்க. இந்த லேடி பார்க்குறா, டேய் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, அவன் ஆன்சஸ்டரை வர வைக்கிறான், ஓடுங்கடா அப்படிங்கிறா. பட் ஆனால் ஓட விடாமல் அந்த கிழமை என்ன பண்ணுது, அந்த ஏரியாவை சீல் பண்ணிடுது. ஏன்னா இவங்க போயிட்டாங்கன்னா மொத்தமாக எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த ஏரியா அப்படிங்கிறது சீல் ஆனதுனால இவங்களால தப்பிச்சு போக முடியல. வர அட்டாக்கை தடுத்துக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க, வேறு வழி கிடையாது. அதே சமயத்தில் அந்த ஆன்சஸ்டர் அவனுமே அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவன் வந்த உடனே கேட்குறான், எதுக்குயா என்னை சம்மன் பண்ணீங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா வந்திருக்கவன் ஒரு எம்பரர். இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, அந்த பறவை கிட்ட இன்னரிட்டன்ஸ் டோக்கன் இருக்குது, அதை அடக்கி அந்த டோக்கன் எனக்கு வாங்கித்தாங்க அப்படிங்கிறானுங்க. இந்த மனுஷனோட பவரை பார்த்தோன்னே அந்த லேடிஸ் எல்லாம் அரண்டு போகிறாங்க. அவ்வளோதானா இன்னைக்கு நம்ம சோழி முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம பறவை அப்போ கூட, நான் இருக்கல ஏன் பயப்படுறீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சார் போயிட்டு சண்டை போடலான்னு பார்க்குறாரு. யாருக்கிட்ட, எம்பரர்கிட்ட. கொஞ்சம் சீன் போடலாம், அதுக்காக இந்த அளவுக்கா, இதெல்லாம் தேவையா கோபால் உனக்கு? ஆனால் நம்ம பறவை என்ன பண்ணுது, ஒரு ட்ரூ ஸ்பிரிட்டை ட்ரிகர் பண்ணி விட்டுடுது. இந்த ட்ரூ ஸ்பிரிட்டை பார்த்த உடனே அந்த கிழவனே கொஞ்ச நேரத்துக்கு ஆடி போகிறான். ஆனாலுமே நம்ம ஷாவத்தியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உடம்புல தெம்பு கிடையாது, நாக்கு தள்ளி போச்சு. அந்த ஆள் சிரிக்கிறான், டேய் கொஞ்ச நேரத்தில் ஃபேடாக போகிற இந்த ஒரு ட்ரூ ஸ்பிரிட்டை வச்சா இந்த ஆட்டம் ஆடுறேன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் நம்ம பறவை சும்மா இல்லை, அது என்ன பண்ணுது, அந்த அண்டைங் ஸ்பிரிட்டோடைய பவரை தன்னோட உடம்புக்குள்ளே ஏற்றிக்குது. ஏற்றினோடனே இவர் ஸ்ட்ராங் ஆகிடுவார்ல, இப்போ இவர் வந்து எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணுங்கள்லாம் ஷாவத்தியன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ அந்த ஆள் பார்க்குறான், ரொம்ப தான் ஸ்டபனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பியர் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவுமே இம்மார்ட்டல் எம்பரர் லெவல் ஸ்பியர் தான். நம்ம பறவை இந்த அட்டாக்கையுமே நேரில் போய் எதிர்கொள்ளுதுங்க. இது வரைக்கும் நம்மளால இவ்வளோ வீரமாக சண்டை போட்டு நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு சண்டை போடுது. அவன் என்ன பண்ணுறான், அட்டாக்கோட பவரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறான். இப்போ பறவையால் தாங்க முடியல, கீழே போய் பொத்துன்னு விழுந்துருச்சு. இவனுங்களாம் இதை பார்த்துட்டு ரொம்ப ஆணவமாக சிரிக்கிறானுங்க. ஆக்சுவலாக நம்ம பறவை கீழே விழுந்ததில் இந்த பெண்கள் போய் தூக்கி விடுறாங்க. அது என்ன சொல்லுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அவன் என்ன தம்மா துண்டு எம்பரர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்குது. இந்த பொண்ணுங்க அழறாங்க, நீ இங்கே வந்தே இருக்கக்கூடாது, நீ வராமல் இருந்தால் தான் உனக்கு அடியே பட்டிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
நம்ம ஷாவுத்தின் அப்போ கூட என்ன சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட ட்ரம்ப் கார்டு இருக்கு, அவங்க என்ன ஆவறாங்க பாரு அப்படிங்குது. அவனுங்களும் பார்க்குறானுங்க, என்னடா ட்ரம்ப் கார்டுன்னு பார்க்குறானுங்க. நம்மால் ஒரு பெரிய பெல் ஷீல்டு அப்படிங்கிறத அந்த இடத்துக்கு சம்மன் பண்ணுறாப்புல. நான் கூட இதை வச்சு அடிக்க போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை அடுத்து பண்ணிச்சு பாருங்க ஒரு வேலை. அந்த பெல்லை ஒரு ஸ்பீக்கராக மாற்றி இது கத்துது, மாஸ்டர் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து என்னை காப்பாற்றுங்க, மாஸ்டர் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அது பாட்டு கத்திக்கிட்டே இருக்கு. மற்றவங்களாம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரியாமல் பார்க்குறாங்க. அந்த கிழவன் கேட்குறான், டேய் எந்த மாஸ்டர்டா கூப்பிட போகிற, யாரா வந்து உன்னை காப்பாற்ற போகிறாங்க, அவ்வளோதான் மவனை, இதுக்கு மேலே விளையாட்டெல்லாம் கிடையாது, முடிச்சு விட வேண்டிய டைம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அந்த ஒரு ஸ்பியரை வச்சு அடிக்கிறாங்க. அந்த ஸ்பியரு நம்ம பறவை கிட்ட போயிடுச்சு. எல்லாருமே அவ்வளோதான், நீ சோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோவோட என்ட்ரி. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பறவை மேலேயே கையை வைப்ப, உன் பேரை இந்த உலகத்துலேருந்து அழிக்கிறனா இல்லையா பாரு அப்படிங்கிறான். இவனுங்க பார்க்குறாங்க, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுக்குறான். இது பத்தாததுக்கு நம்ம டிராகன் வேற, அது என்ன பண்ணுது, அந்த ஸ்பியரை மொத்தமாக அழிச்சு அதில் அந்த லா இருக்கும்ல, ஃபயர் லா, அதை முழுங்கிடுச்சு. முழுங்கிட்டு அடடா எம்பரர் லெவல் ஃபயர் லாவா, என் வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் சாப்பிட போகிறேங்குது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இப்போ வந்து அந்த மாஸ்க் போடல இல்லையா, ஸோ இவனோட அடையாளம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், இவன் பிரின்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்ம பரவ போது, மாஸ்டர் ஒரு வழியாக வந்துட்டிங்களா, நீங்கள் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, நானெல்லாம் என்ன ஆயிருப்பேன் அப்படிங்குது. அதான் அவன் கேட்குறான், என்ன ரொம்ப பயந்துட்டியா, லேட்டாக வந்துட்டேனா, மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறான். அது என்ன சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இருக்கிற வரைக்கும் யாரால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் சார் டயலாகு. இப்போ இந்த லேடி வந்து பேசுகிறாங்க, ஏன்னா இவங்கள நம்ம ஹீரோக்கு நல்லா தெரியும் இல்லையா. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாங்க அப்படிங்கிறான். இவங்களுக்கே ஆச்சரியம், 10 வருஷத்தில் உலகத்தில் டாப்புக்கு வந்துட்டானேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ இவனுங்க 2 பேர் அதிர்ந்து போய் பார்க்குறானுங்க, என்னடா 2 இம்மார்டல் எம்பரர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேனு முழிக்கிறானுங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.